Hi friends, welcome to Virsa's Kitchen. நான் உங்கள் ரூபி. வாங்க இன்னைக்கு நல்ல சுவையான அழகான நட்ஸ் நிறைய பயன்படுத்தி பிஸ்கட் ஒன்று செய்வோம். பிஸ்கட் எந்த ஒரு சுவையாக இருக்குது. அநேகமாக நான் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தேன், விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. நல்ல நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. நீங்களும் மேலும் வேண்டாம் இப்படி செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, எல்லார்ட்ட பாராட்டையும் பெறலாம். இதுக்கு நான் 1.5 கப் கோதுமைமா எடுத்திருக்கிறேன். பச்சை கோதுமைமா 1.5 கப் எடுத்திருக்கிறேன். அந்த கோதுமை மாவுக்கு அளவான சுகர் எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு 1/4 கப் சுகர் எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட இதுக்கு ஃபில்லிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் பொருட்கள் எடுத்திருக்கிறேன். நான் அதை என்னென்னு காட்டுறேன். இதோட நீங்கள் மாவுக்கு போடுறதுக்கு முட்டையும் போட்டு குழச்சி கொள்ளலாம். ஒரு 2 முட்டை நீங்கள் சேர்த்தீங்களா இருந்தால் இதோட சுவை என்ன செய்யும், நல்லா அதிகரிக்கும். சுவை அதிகரிக்கத்தான் அந்த மாவின் போடுற பொருட்கள் அதிகரிக்க சுவை நிறைய வரும், நல்லா இருக்கும். 2 முட்டை எடுத்திருக்கிறேன். நான் முட்டை விடையில நீங்கள் முட்டையை விட்டு குழச்சி கொள்ளுங்க. அதோட பாதாம் பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். ஒரு 1/4 கப் பாதாம் பருப்பு, எள்ளு 2 மேசக்கரண்டி எள்ளு, பேரிச்சம்பழம், கச்சான் வறுத்து எடுத்து வச்சிருக்கிறேன். பீனட்ஸ். இதோட இதுக்கு கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டு குழைச்சா தான் நல்ல சாஃப்டாக முரண்டு வரும். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 தேக்கரண்டி எங்களுக்கு போதும். அடுத்தது உப்பு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம். மாவை இப்போ நான் குழைச்சி கொள்ள போகிறேன். மாவு ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு, அப்போ நாங்கள் ஊண்டி குழைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தோம்னா நல்லா. ஒரு 1/4 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா கூட இல்லை, பேக்கிங் பவுடர் போடுறேன். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. உப்பையும் போட்டுட்டு அந்த சுகர் எடுத்து வச்சிருக்கிறேன் தானே, அதையும் போட்டுட்டு மாஜரினையும் போட்டு குழைச்சி கொள்ளுவோம். முட்டை விட்டு குழைச்சிங்களா இருந்தால் இதுக்கு நீங்கள் தண்ணியே விட தேவையில்லை. 2 முட்டையின் மஞ்சள் வெள்ளைக்கரு 2மே இதுக்கு போதும். ஆனால் நான் இதை குழைச்சி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு குழைச்சி விட்றேன். முட்டை விடாததால் கொஞ்சம் தண்ணி விட்டு குழைக்க போகிறேன். அப்படி பால் இருக்குமா இருந்தங்கிட்டே பால் இல்லாதால நான் பாலும் விடையில மில்க் விட்டு குழைச்சி கொள்ளலாம், இல்லாட்டி முட்டை விட்டு குழைச்சி கொள்ளலாம். நான் 2மே விடையில தண்ணி தான் விட போகிறேன். தண்ணி விட்டு குழைச்சி கூட எனக்கு இவ்வளவு சுவையாக இருந்தது. அப்போ நீங்கள் மில்க்கும் முட்டையும் சேர்த்திருந்தீங்களா இருந்தால் உங்களை குற்றம் குறையும் சொல்ல இல்லாத அளவுக்கு சுவையான பிஸ்கட் நீங்கள் செய்து கொள்ளுவீங்க. மாஜரினை போட்டு அப்படியே குழைச்சி எடுத்து கொள்ளுவோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடும். இனி நாங்கள் இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டு சப்பாத்தி பதத்துக்கு நாங்கள் குழைச்சி கொள்ளுவோம். குழைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்படி இருந்தால் தான் சாஃப்டாக வரும். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழம், இது காஜு எடுக்கையில் பாதாம் பருப்பு, அடுத்தது கச்சான் 3டையும் போட்டு சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு இறுக்கி குழைச்சி கொள்ளுவோம். அங்கே மிக்சரில் போட்டு அடித்து அப்படி ஒன்றுனே நான் செய்யலை. அப்படியே சும்மா கையாலேயே நான் போட்டு குழைச்சி கொள்ள போகிறேன். பாருங்க, அப்படியே வந்திருக்கு, நல்ல வடிவாக வந்திருக்குந்தம்மா. இந்த மாவை நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நான் எப்படி தட்டுறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். அரைவாசி நான் 2ஆக பிரிச்செடுக்க போகிறேன். ஏனெண்டா கணக்கு என்றதால் அரைவாசியை நான் பிரித்து எடுத்து போட்டு மிச்ச அரைவாசியை காட்டுறேன். இதை நாங்கள் ஒரு பெரிய சப்பாத்தி ரொட்டி மாதிரி நாங்கள் தட்டி கொள்ளுவோம். நல்ல சாஃப்டாக இருக்கிறதால ஈஸியாக நாங்கள் தட்டி கொள்ளலாம். தட்டி போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்டா என்னோட இந்த சேனலை வளர்ச்சி அடைய செய்கிறதுக்கு கட்டாயம் உங்களோட ஆதரவு தேவை. அடுத்தது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள், உங்களுக்கு டைமும் தேவை. எனக்கு அந்த ஆரம்ப கட்ட 1000 சப்ஸ்கிரைப்க்கு வரக்கூடிய அளவுக்கு நம்மளோட உதவி கட்டாயம் தேவை. ப்ளீஸ் அந்த கீழே பாருங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை இருக்கா அதை தொட்டு கொள்ளுங்க. அதை தொடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை, வேறு ஒன்றுமே இல்லை. அதை தொட்டு விடுங்க. அப்போ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுவீங்க. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ரொட்டி மாதிரி வட்டமாக தட்டி கொள்ளுங்க. தட்டிட்டு இது என்னென்று வெட்டுறது, இது இலை மாதிரி, இலைக்க பூவாசுக்கு சுருட்டின மாதிரி அப்படி நல்ல ஒரு அழகாக வரும்.
அந்த வெட்டின ஒவ்வொரு பீஸும் அப்போ நல்ல மொறுண்டு சாப்பிடவே நல்ல சுவையாக இருக்கும். இதை அப்படியே நடுவால் 8 துண்டாக வெட்டி கொள்ளுவோம். இப்படி வெட்டிட்டு அடுத்த அரையால் அப்படியே வெட்டிட்டு பாதி பாதியாக வெட்டிட்டு அடுத்தது குறுக்க அரை அப்படியே வெட்டி கொள்ளுங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டில் 8 துண்டு வரும். வெட்டிட்டு அந்த ஒவ்வொரு பீஸையும் நடுவுக்குள்ளால் அப்படியே நிலமாக வெட்டுங்கண்டா. அப்படி வெட்டி கொள்ளுங்க. 2 தரம் வெட்டினீங்கன்றாலே போதும். அங்கால 2 வெட்டு, இங்கால 2 வெட்டு வெட்டிட்டு 3 வெட்டினாலும் பரவாயில்ல, கூடுதலாக வரும். வெட்டி போட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் தானே பேரிச்சம்பழ கலவை, அதில் அப்படியே ஒரு சின்ன கொஞ்சம் எடுத்து ஒரு அரை தேக்கரண்டி கிட்ட எடுத்து போட்டு அப்படியே குழைச்சி கொஞ்சம் நீளமான ஷேப்பில் அதை செய்துட்டு அப்படியே வைங்க. அப்படியே வச்சுட்டு இதை தூக்கி மடியுங்க. 2 பக்கத்தையும் தூக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு மடிச்சு விடுங்க. இதை தூக்கி அப்படியே மடிச்சுட்டு அப்படி மடிக்க கொஞ்சம் பிரிஞ்சு வராட்டிக்கு நாங்கள் வெட்டினதும் காணாமல் இருக்கலாம். சப்பாத்தி கட்டராக இருந்தால் நீங்கள் மற்ற ஏதாவது வச்சுருப்பீங்களா இருந்தால் அதால் நீங்கள் பீஸா கட்டர் அப்படி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதாலேயே கட் பண்ணி கொள்ளலாம். இலகுவாக இப்படி மற்ற பக்கத்தையும் தூக்கி வச்சுக்கொள்ளுங்க. 2 பக்கத்தையும் தூக்கி வச்சுட்டு இந்த கீழ் பக்கத்தை சாடையை அப்படியே அமர்த்தி விடுங்க. அமர்த்தி போட்டு அப்படியே எடுத்து பாருங்க. அழகான ஒரு இலை போன்ற ஷேப்பில் இலையை சுருட்டி வச்சிருக்கிற மாதிரி ஷேப்பில் நல்ல அழகான பிஸ்கட் கிடச்சிருக்கு. எனக்கு எங்களோட தங்கச்சியில பிள்ளைகள் 2 தங்கச்சியாக்கள் வேற பிள்ளைகள் எல்லாம் வந்துருக்குறாங்க. இப்போ அவைகளுக்கு இந்த வீடியோ பார்த்தோன்னே தாங்க இது செய்யணுமென்று ஒரு ஆசை வந்துட்டுது. 2 சின்னாக்கள் தாங்க பெரியம்மா நாங்கள் செய்கிறோம்னு போட்டு வந்து நிற்கினேன். அப்போ நான் இந்த கட்டத்தோடு நான் அவையிட்ட கொடுக்க போகிறேன். வர்சிகனும் மதுசிகாவும் 2 பேருந்து தாங்க செய்ய போயினுமா. சரி ஓகே வெட்டுங்க, நீங்களே செய்யுங்கன்னு விட்டுட்டேன். அவையல் செய்யணும் பாருங்க. தாங்களே வெட்டினோம் அப்படியே கதைச்சு செய்யணும். அவையல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே தேவை. குழப்பம் வருது. அப்புறம் வேஸ்ட் எல்லாம் வரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது சமோசா மாதிரி வந்துருச்சு கொஞ்சம். சரியா இதுதான் நடக்குது. அவர் செய்யறார் பாருங்க. அவ எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. ஓகே நல்லா செய்துட்டேன் பார்த்தீங்களா, கட்டிக்காரன். வேறு மாதிரி அவர் அதை வெட்டாமல் செய்கிறார். வெட்டாமலும் செய்ய வேண்டும் தான் நான் செய்கிறேன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கான் பிரியமா, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுன்னு போட்டு சரி ஓகே. இந்த யோகம் கொடுத்துருக்கிறேன், திருப்பி தானும் செய்ய போகிறேன்றா. அவருக்கும் கொடுத்துருக்கு. ஆனால் அவருக்கு வருகுது இல்லை செய்கிறதுக்கு, அவருக்கு நல்லா வருகுது. 2 பேருக்கும் சரியான சந்தோஷம். இதை வந்தது சந்தோஷம், அதோட தாங்க செய்து முடிச்சது நிறைய சந்தோஷம். பாருங்க நடக்குது வேலை. சரி செய்து முடியுங்கன்னு நான் ஒரு ரொட்டியை அப்படியே கொடுத்துட்டேன். நீங்களே செய்து கொள்ளுங்க. 1 முழுக்க நீங்கள் செய்யுங்க, அடுத்ததை நான் செய்கிறேன். அப்புறம் நான் செய்து முடிச்சுட்டேன் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதை 180°C ஒரு 20 நிமிட நேரம் வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அடுத்தது நாங்கள் போட்ட நட்ஸுக்கு எள்ளு போடல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த மேலால் எள்ளை தூவி விட போகிறேன். அப்போ மேல் பகுதியில் எள்ளு கிடந்து அப்படியே நாங்கள் பேக் பண்ணிக்க அந்த பொரிஞ்ச மாதிரி வரும் எள்ளு. அப்போ இன்னும் சுவையாக இருக்கும். அப்படியே தூவிக்கொள்ளுங்க. எள்ளை தூவிட்டு பேக் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு பார்த்தீங்களா இருந்தாலே இன்னும் ஒரு ஆசையாக இருக்கும். அவ்வளவு நல்லா வரும் பாருங்க. நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் நீங்கள் செய்யுங்க. வீட்டாட்ட எல்லாட்ட பாராட்டும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். செய்யுங்க, செய்து அசத்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இது வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. வேறுங்க உள்ளுக்குள்ளே எரிச்சம்பழம் அப்படியே நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நல்ல முரண்டு நல்ல ஒரு சுவை. நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டீங்கன்னா தான் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் செய்யுங்க, எல்லாட்ட பாராட்டையும் பெறுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். இது வரைக்கும் என்னோட இந்த சேனலை வீடியோவை பார்த்தது